இடம்பலம் என்டர்டெயின்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியா நம்ம பிக் பாஸ் நிகழ்ச்சிய ரிவ்யூ பண்ணிட்டு வரோம். இன்னைக்கும் தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சிய ரிவ்யூ பண்ண போறோம். நேற்றைய நிகழ்வும், இன்னைக்கு நடக்கப் போற நிகழ்வும் சம்பந்தப்பட்ட ரிவ்யூஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கும் நம்மளோட பிரியா குருநாதன் அவர்கள் இது சம்பந்தமா பேசுறதுக்காக நம்மளோட இருக்காங்க. வணக்கம். வணக்கம், வணக்கம் நரேஷ். ஸோ நேத்திக்கு தான் கொஞ்சம் பெட்டரா இருந்ததுன்னு நினைக்கிறேன் நானு. ஆஃப்டர் 3 வீக்ஸ் வந்துட்டு விஜய் சேதுபதி அவரோட அந்த ஹோஸ்டிங் வந்துட்டு கொஞ்சம் பெட்டரா இருந்த மாரி ஃபீல் பண்ணேன். கொஞ்சம் இந்த நக்கல் நையாண்டி எல்லாம் குறைச்சிருக்காரு. கம்ப்ளீட்டா எடுக்கல. கொஞ்சம் குறைச்சிருக்காரு. நாம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி விஷாலுக்கு ஒரு வார்னிங் மாதிரி குடுத்திருக்கலாம். பட் சம்திங் ஏதோ ஒண்ணு வாயில மட்டும் சொல்லியிருக்காங்க. சம் ரெட் கார்ட் ஆர் எல்லோ கார்டு எதனா ஒண்ணு விஷாலுக்கு பண்ணியிருக்கணும். ஏன்னா விஷால் வந்துட்டு இப்ப வரைக்குமே அது ஓப்பன் அவுட் ஆகல அந்த விஷயத்த. அவர் என்ன பண்றாரு, இவரு கேக்குறாரு விஷால் கிட்ட, நீங்க எதுவும் செய்யலையா விஷால் அப்படின்னா, இல்ல சார் அப்படின்னு சொன்னாரு. சரி நீங்க ஸ்டோர் ரூம் போயிடுங்க. ஏன்னா அவரை ரியலைஸ் பண்ண வைக்கிறதுக்கு தான் அந்த கேள்வி கேட்கறது. அவருக்கு அது புரிஞ்சும் புரியாம தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டு இவங்க கிட்ட சாச்சனா கிட்ட இன்னொருத்தர் யாரு இருந்ததுங்க, அக்ஷிகா கிட்ட பேசினாரு. அன்ஷிதா சாச்சனா கிட்ட வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. தர்ஷிகாட்ட பேசினாரு. தர்ஷிகா சாச்சனாட்ட வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கிறது என்னன்னா, இவங்க சொன்ன வார்த்தைகளை ஒரு வார்த்தை கூட வெளியில விடாம பேசுறாரு. நான் அப்படி எதுவும் ஃப்ரேம் பண்ணல. நான் அப்படி எதுவும் ஆனா இவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப கொச்சையான வார்த்தைகள். ரொம்ப ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ற வார்த்தைகள். அது அவர் ரியலைஸ் பண்றாரா இல்ல பண்ற மாதிரி நடிக்கிறாரான்றது எனக்கு புரியல. அவரோட அப்ரோச் எப்படி இருந்தது? விஜய் சேதுபதி நேத்து வார்னிங், அதுவும் லைட் வார்னிங் தான் குடுத்த மாரி இருந்தது. அட்லீஸ்ட் ஒரு ஆமா. எல்லோ கார்ட் குடுத்துருக்கலாம் என்ன கேட்டா. அது ஏன் தரல அப்படிங்கிறது தெரியல. மேபி சௌந்தர்யாவ சேவ் பண்றதா நினைக்கிறாங்க அவங்க ஆக்சுவலா. சௌந்தர்யா இதுக்கு மேல கேரக்டர் பண்ண மாட்டாங்க. அவங்கள பண்ணக்கூடாது. சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சேவ் பண்ற மாரி நினைக்கிறாங்க. பட் இது இன்னுமே விஷால் உணரல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நேத்துக்கு இந்த விஜய் சேதுபதி அவர்கள் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தர்ஷிகாட்டியும் சாச்சனாட்டியும் நான் எதுவுமே பண்ணல. நான் பார்த்தத தான் பேசினேன். நான் தப்பா எதுவும் ம். பேசல அப்படிங்கிறாரு. ஸோ அவர் இன்னும் ரியலைஸ் பண்ணல. அவர் அவர் பேசினது தப்புங்கிறத அவர் இன்னும் ரியலைஸ் பண்ணல. அண்ட் சாச்சனாவும், தர்ஷிகாவும் என்ன நடந்ததுன்னே தெரியாம அவங்க விஷால் எதுவுமே தப்பு பண்ணியிருக்க மாட்டான், எதுவும் பேசியிருக்க மாட்டான்னு அவங்க அவங்களுடைய ஸ்டாண்ட்ல இருக்காங்க. ஸோ இது ஆமா. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் டீம் இத கொஞ்சம் கவனிச்சா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். இல்ல அது ஏன்னு ஸ்க்ரீனு கேட்டா கூட நீங்க ஏன்னு கேட்டா இது சென்சேஷனல் இஷ்யூ. 2வது ஒரு 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 பெண்ணோட கேரக்டர அசசினேட் பண்றாங்க அப்படிங்கிறப்போ, அந்த இடத்துல கேள்வி கேட்க வேண்டியது சேனலுடைய நிர்வாகம் தான். அப்படி கண்டிப்பா. இல்லன்னா, அந்த ஷோவோடைய புரொடக்ஷன் டீம் தான் கேள்வி கேட்கணும். 2 தரப்புமே அமைதியா இருக்கு அப்படின்னா, அப்போ நீங்க பெண்களுக்கு இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா இப்படிதான் அமைதியா இருப்பீங்களான்னு ஒரு கேள்வி பொதுவாவே எழ ஆரம்பிச்சது. ஸோ கண்டிப்பா. அதுக்கு கிளாரிஃபிகேஷன் குடுக்க வேண்டிய இடத்துல சேனலும் இருக்காங்க, புரொடக்ஷன் டீமும் இருக்காங்க. ஸோ 2 பேரும் என்ன மாதிரியான பதில் குடுக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அட்லீஸ்ட் ஒரு எல்லோ கார்ட் குடுத்துருக்கலாம். இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப கூட கன்ஃபெஷன் ரூம் கூப்ட்டு நீங்க இப்ப ம். என்ன பேசுனீங்கங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு ஒரு வார்னிங் குடுத்து ஒரு எல்லோ கார்ட் குடுக்கலாம். இப்பவும் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இப்பவும் எல்லோ கார்ட் குடுக்கறதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. இருக்கு. குடுக்கறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு தான் எனக்கு புரியல. அதுதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. ஏன்னா, இது ஒரு பொண்ணோட கேரக்டர வந்துட்டு தப்பா பேசுற மாதிரி இருக்கு. ஏன்னா, அவங்க வாண்டடா போயிட்டு அந்த மாரி மேல விழுந்து பண்றாங்கன்ற மாதிரி எல்லாம் தான் அவர் பேசுறாரு. அவர் தூவின விஷம் தான் வந்துட்டு சத்யா ரியாக்ட் பண்ணினது. பட் அது உண்மையிலேயே அவருக்கு அது புரிய வருதா? ஏன்னா, படுத்துட்டு ஏதோ யோசிக்கிற மாரி யோசிச்சாரு. அப்ப ஏதோ அவர் ரியலைஸ் பண்றாரு அப்படின்னு நெனச்சேன். பட் ஆஃப்டர் தட் தர்ஷிகா கிட்ட, சாச்சனாட்ட பேசுறப்ப நான் ஒண்ணுமே பண்ணல. நான் அவங்கள பார்த்தது தான் செஞ்சேன். நான் இவங்க கிட்ட சௌந்தர்யாட்ட சாரி எல்லாம் கேட்க போறதில்ல. அப்படின்னலாம் ரொம்ப பெரிய ஒரு விரிவாக்கம் குடுத்தாரு. இதுக்காகவே வந்துட்டு பிக் பாஸ் அவர கூப்ட்டு பேசணும்ன்றது வந்துட்டு ஒரு கோரிக்கையா தான் வைக்க முடியுது. இத தவிர ஹரிஷ், இப்ப நேத்து நடந்ததுல பாத்தீங்கன்னா, அ அ மறுபடியும் வந்துட்டு அருண் கிட்ட அவரோட காஸ்டியூம் பத்தி கொஞ்சம் கிண்டல் அடிச்ச மாதிரி இருந்தது. பட் ரொம்ப அ மைல்டா பண்ணினாரு. இத சொல்லிட்டாரு. உங்க ஃபேன்ஸுங்களுக்கெல்லாம் கோவம் வரும்ன்ற மாரி சொன்னாரு. சோ அந்த மாரி வந்துட்டு ஒருத்தரோட அப்ப அப்ப நீங்க கமெண்ட் பண்றப்ப ஏன் சத்யா அதெல்லாம் அவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு? சத்யா அவருடைய அவர் எப்பயுமே அப்படிதான் ட்ரெஸ் பண்றாரு. அவர் பாதி பாதி உடல் தெரிந்து, பாதி உடைங்கிற அந்த இதுல தான் இருக்காரு சத்யா. ஸோ அதுதான் அவருடைய இது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு இந்த 30 டேஸ்ல பிக் பாஸ் டீமே புரிஞ்சுட்டு இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால அதுல கமெண்ட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. பட் ஒரு அவரு சத்யா பேசின விஷயங்கள் எல்லாமே தப்பு. இப்போ வரைக்குமே
அது சத்யா புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையான்னு எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா, சத்யா வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போதெல்லாம் முத்துக்குமாரும் சரி, விஷாலும் சரி 2 பேரும் அத மேனிபுலேட் பண்றாங்க. "நீங்க எதுவுமே ம். பேசல. அது வெளியில அப்படி போயிடுச்சு. வெளியில வந்து ஆமா. அப்படி காட்டிட்டாங்க" அப்படின்னு சொல்லி காட்டிட்டாங்க. ஆமா. ம். 2 பேரும் வந்து அத அப்படி மேனிபுலேட் பண்றாங்க. அது தப்பு. ஏன்னா சத்யா பேசினது வந்து ஒரு பெண்ணுடைய உடை சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு பெண் எப்படி உடை அணியணும், உடை அணியக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் வந்து அவங்களுடைய விருப்பம். அத வந்து யாருக்கும் ரைட்ஸ் சொல்றதுக்கு யாருக்கும் கிடையாது. ரைட்ஸ் இல்ல. ஸோ அப்படிங்கிறப்போ, நான் இப்ப கூட சாட்சி இவங்ககிட்ட சனம் கிட்ட கூட நான் அதே கேள்வி தான் கேட்பேன் நானு. இப்போ அவங்க ஒரு மாடலிங் ஷோ பண்றாங்க அப்படின்னா, நீங்க பண்ற மாடலிங் ஷோல உங்களுடைய ஃபோட்டோஸ்க்கு வந்துட்டு நீங்க போடுற ட்ரெஸ் வந்து அக்வர்டா இருக்கு. எனக்கு வந்து அது ஒரு மாரியா இருக்கு. எனக்கு டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க அந்த அ இத ட்ரெஸ் கோட மாத்திக்குவாங்களா? அவங்க அந்த ட்ரெஸ்ஸ மாத்துவாங்களா? இல்ல வந்து என்கிட்ட ஃபைட் பண்ணுவாங்களா? நீங்க வந்து நீங்க பார்க்குற பார்வை தப்பு. என்னுடைய பார்வையில யூ நான் சரியா ஹேவ் நோ தான் இருக்கேன்னு ஃபைட் ரைட்ஸ்ன்னு தான் பண்ணுவாங்களா? வரும். யூசுவலா வந்து ஃபைட் பண்ண தான் செய்வாங்க. அதுதான் வந்து இங்க வந்து பேச வேண்டிய விஷயம். நான் சனம் கூட அத புரிஞ்சுக்காம அவங்க வந்து அ ஆரம்பத்துல இருந்து சௌந்தர்யாக்கு அகைன்ஸ்டா இருக்கிறதுனால, இந்த விஷயத்திலயும் சௌந்தர்யா அகைன்ஸ்டாவே பேசிட்டு இருக்காங்கங்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஒரு பெண்ணா இல்ல இருந்துகிட்டு சப்போர்ட் கூட பண்ணல. பட் ஆனா வந்து அவங்க உட்கார்ந்த விதம் ஒரு மாடலிங் விதமா தான் இருந்ததே தவிர, அதுல ஆக்வர்டா எதுவுமே தெரியல. அவங்க கால் மேல கால் போட்டு அந்த ஃப்ரில்ஸ் எல்லாம் அழகா காட்டிட்டு, அவ்ளோ இதுவா தான் ஒரு மாடலிங் எப்படி போஸ் குடுப்பாங்களோ அப்படிதான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. பட் எது அவங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சது மத்தவங்களுக்குன்றது எனக்கு புரியல. வாண்டடா அது அவங்க மேல ஒண்ணு போடணும் அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்களா என்னன்றது எனக்கு புரியல. இல்ல ஒரு பெண்ணா இருந்துட்டு கூட சனம் வந்து இந்த விஷயத்துக்கு வாய்ஸ் பண்ணல அப்டின்னா, எனக்கு அது ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. அண்ட் இந்த விஷயத்துக்கு வந்து சத்யாக்கு வார்னிங் குடுத்துட்டாங்க. அது வந்து அவர் ரியலைஸ் பண்ணாலும், மத்தவங்க அவர ரியலைஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்கங்கிறது தான் பெரிய ஒரு பிரச்சனை. அவரு ம். வந்து தான் பேசினது தப்பு. தன்னுடைய வார்த்தைகள்ல இன்னும் கொஞ்சம் தெளிவு இருக்கணுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. பட் அத வந்து முத்துக்குமாரும் சரி, விஷாலும் சரி மேனிபுலேட் பண்ணி, நீங்க சரியா தான் பேசியிருக்கீங்க. அத வெளியில தப்பா போர்ட்ரே ஆமா. பண்ணிட்டாங்க. தப்பா ம். காட்டிட்டாங்க. அது அவங்க கேம் பிளானா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, அத ட்விஸ்ட் பண்றாங்க. அது வந்து அது ரொம்பவே கவனமா இனிமே வந்து கேம் ஆட வேண்டிய இடத்துல இருக்காரு சத்யா. ஏன்னா, இனிமே அவர் வந்து ஒவ்வொரு வார்த்தைகள் வைக்கும்போது கவனமா வைக்க வேண்டிய இடத்துல இருக்காரு. நாளைக்கு வைக்கணும். வந்து இவர் பேசுற வார்த்தைகள வந்து விஷாலும் ட்விஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முத்துக்குமரனும் ட்விஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, கண்டிப்பா. அதெல்லாம் ரொம்ப கவனமா வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல எனக்கு தெரிஞ்சு சத்யா இருக்கிறத தான் பார்க்குறேன். கண்டிப்பா. அது ஏன்னா வந்து அவங்க சொல்றதே என்னன்னாங்க, பிக் பாஸே தப்புன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அவங்க தான் இப்படி காட்டியிருக்காங்கன்ற நாங்க எதுவுமே தப்பு பண்ணல. பட் எங்கள தப்பா காட்டியிருக்காங்கன்றத பிக் பாஸ் தான் சொல்றாங்க. ஸோ பிக் பாஸ்க்காச்சும் இப்போ அது புரியணும்னுட்டு நான் எதிர்பார்க்கிறேன் நானு. இப்ப நேத்தி பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ்ல வரப்போ சுனிதா வெளில வந்தாங்க. வந்தப்போ வந்து ஒரு ஜோக் சொல்றேன் அப்படின்றப்ப, இவங்களுக்கு சொல்லுங்கன்னுட்டுன்னு ஆடியன்ஸ காட்டிட்டு நழுவிடுறாரு விஜய் சேதுபதி சார். இத நீங்க ஆரம்பத்துல இருந்து பண்ணியிருந்தாக்க, உங்க மேலயும் ஒரு மரியாதை கூடியிருக்கும். சுனிதா மேல அவ்ளோ ஹேட்ரட் வந்திருக்காது. நீங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்கீங்கன்றப்ப தான் வந்துட்டு ஒட்டுமொத்த ஜனங்களும் உங்களுக்கு அகைன்ஸ்டா நின்னது. எதுக்காக ஒருத்தரோட கவிதை, அதுவும் மொக்க கவிதை, இது குக் வித் கோமாளி இல்லன்றத நம்ம சொல்லிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப. பட் ஸ்டில் தே வர் என்கரேஜிங்ன்றப்போ வந்துட்டு அது கஷ்டமா தான் இருந்தது. நேத்து ரொம்ப டீசென்ட்டா சொன்னாரு. மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாரு. அது வந்துட்டு எனக்கு அது பிடிச்சது. அது நீங்க அவங்க உள்ள இப்போ அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் அத சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க காது குளிர கேட்டுருக்கலாம் அது. உள்ள இருக்கும்போது அந்த வார்த்தைய நீங்க சொல்லியிருக்கணும். எல்லாருக்காகவும் சொல்லுங்க. இல்ல ஷோக்காக சொல்லுங்க. இல்ல மக்களுக்காக சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம். இதுல கொஞ்சம் தவறிட்டாரோ விஜய் சேதுபதி அப்படின்றது தான் என்னோட பார்வை. விஜய் சேதுபதி இந்த விஷயத்துல ஆரம்பத்திலேயே ஒரு கண்டிப்போட இருந்திருக்கணும். இன்னும் சொல்லப்போனா, அ ச அ இவங்ககிட்ட இவங்க வந்து கவிதை சொல்லும்போதே வந்து அத தவிர்த்திருந்தா கொஞ்சம் பெட்டரா தடுத்து இருந்திருக்கும். இருக்கணும். இது கவிதை இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னுட்டுன்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா, அந்த ஏன்னா கவிதைகள் ஸ்மார்ட் வந்து கவிதை. இந்த கவிதைகள் வந்து இன்னுமே அந்த ஷோவ போர் பண்ணதா ரொம்ப போர் பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கறதுக்கே ரொம்ப போரிங்கா தான் இருந்தது ஷோ. அவ்வளவு இதா இருந்தது. அது கவிதை மாரியும் இல்ல எனக்கு தெரிஞ்சு. அது ஏதோ வந்து குக் வித் கோமாளி ஷோக்கு ஏதோ வந்து விடுகதை கேட்டு ஆ அதுக்கு பதில் சொன்ன மாரி, அப்படி ஒரு இதா இருந்தது. அது வந்து குக்கிங் ஷோக்கு நீங்க ஒரு கோமாளியா இருக்கிறதுனால, நீங்க வந்து உங்களுடைய கன்டென்ட் காமெடி கன்டென்ட்ங்கிறதுனால அது வந்து ரீச் ஆயிருக்கும். பட் பிக் பாஸ்ங்கிறது அதுல வந்து எப்படி ரீச் ஆகும்னு நெனச்சாங்கன்னு எனக்கு புரியல. பட் போம்போது சுனிதா கொஞ்சம் பாசிட்டிவா தான் எல்லாரையும் அப்ரோச் பண்ணாங்க. இல்ல அவங்களுக்கு இது வந்து உள்ளுக்குள்ள அந்த வருத்தம் உள்ள நான் இருந்தது. வந்து கேம் ஆடியிருக்கேன். உள்ள கேம்க்காக தான் நான் வந்து எல்லாருக்கும் அகைன்ஸ்டா இருந்தேன். பட் வெளியில அப்படி கிடையாது. வெளியில நான் வேற மாரி. வெளியில வந்து எல்லாரும் வந்ததுக்கப்புறம் பாருங்க அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் பாசிட்டிவா தான் எல்லார்கிட்டயும் பேசியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சுனிதாவோட கேரக்டர் இதுதான் இப்போ. இல்ல அவங்க வந்து எனக்கு தெரியல அவங்க அது. அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் இப்பதான் வெளியில வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டரே காட்டுறாங்க எனக்கு தெரிஞ்சு. இத இல்ல உள்ள காட்டியிருந்தா எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் இருந்துக்கலாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ம். இருந்திருப்பாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன்.
இல்ல இப்ப அவங்க வந்து வெளியில வரோம் அப்படின்றத எதிர்பார்க்கல. எலிமினேஷன்ன்றத எதிர்பார்க்கல. அது எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பா ஒரு அதிர்ச்சியா இருந்திருக்கும். அதுல வந்துட்டு சுதாரிக்கிறதுக்கான வார்த்தைகளா அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் பிரில்லியன்ட் அவங்க இந்த விஷயத்துலலாம். சோ அதனால வந்துட்டு வெளியிலலாம் நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க உள்ள தான் விளையாடினோம்னா, "நீ விளையாடவே இல்லம்மா" அப்படின்றது தான் நாங்க சொல்றோம். "நீ வெறும் அங்க வெஞ்சன்ஸும், ஹேட்ரடும் மட்டும் தான் காட்டிட்டு இருந்தா, நீ விளையாடவே இல்ல நீ. அப்படி இருக்கும்போது உள்ள விளையாட்டுன்னு நீ சொல்லவே சொல்லாதன்றது தான் சொல்றோம். உன்னோட ஒரிஜினாலிட்டிய நீ அங்க காட்டிட்டு தான் போயிருக்க. பட் இதுல என்னன்னா, இவங்க ரன்னர் வரைக்கும் வருவாங்கன்றத எதிர்பார்ப்பு தான் இவங்க எல்லாருக்குமே இருந்திருக்கு. இதுக்கு காரணம் வந்துட்டு விஜய் சேதுபதி சார் தான். ஒவ்வொரு தடவ அவங்கள என்கரேஜ் பண்ணி எல்லாருமே வந்துட்டு அந்த ரன்னர் அப் வரைக்கும் வருவாங்கன்னு ஏன்னா சாச்சனா அந்த வார்த்தைய விட்டாங்க. சாச்சனா எப்படின்னா, கும்பலா பேசுறத எடுத்துட்டு வந்து பொது வெளியில உடைக்கிற ஆளு. அப்ப சாச்சனா சொல்றாங்க, "நீங்க வின்னர் வரைக்கும் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன்க்கா" அப்படின்னு. சுனிதாவும் சொல்றாங்க, "ஆமா நான் கூட எதிர்பார்த்தேன். எனக்கு தெரியல இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு" சொல்லி. சோ சுனிதா இதுக்கு இந்த 1 மாசத்துக்கான இது பிக் பாஸோட இதுவ மொத்தம் கம்ப்ளீட்டா வந்து 24/7 பார்த்தா தான் அவங்களுக்கு அடுத்தது வேற ஷோ போறதுக்கோ, இல்ல அடுத்த மக்களிடம் எப்படி மிங்கில் ஆகுறதோ கண்டிப்பா புரிய வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா சுனிதாவுக்கு வந்து சுனிதாவோட கேரியருக்கு இது ஒண்ணும் பெரிய டிராபேக்கா இருக்க போறதில்ல. இருக்க போறதில்ல. அவங்களுடைய கேரியருக்கு இது ஒரு பிளஸ்ஸா இருக்க போது தான் நான் பார்க்குறேன். ஏன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யூசுவலா போனாலே வந்து இப்படிதான் பண்ண முடியும், இப்படிதான் கேம் ஆட முடியுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சுனிதாவும் அவங்க வந்து சுதாரிச்சுட்டு ஓரளவுக்கு எப்படி இப்ப பேசணும், எப்படி இப்ப நடந்துக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கங்கிறப்போ, ஐ திங்க் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். இனிமே இஷ்யூஸ்ன்னு ஏதாவது வந்தாலும் ஹேண்டில் பண்ண முடியும்னு தான் பார்க்குறேன். ஸோ, அதனால கண்டிப்பா. இது வந்து சுனிதாவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸா தான் நான் பார்க்குறேன். அண்ட் சாட்சனா வந்து எல்லார்ட்டயும் பேசுறாங்க, எல்லாரும் பேசுறத வெளியில கொண்டு வராங்கன்னாலும், சாட்சனா வந்து ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் வீக் அவங்க வந்து பேசினப்போ இருந்த அந்த கான்ஃபிடன்ஸும் சரி, அவங்க சொன்னப்ப அந்த விஷயங்கள், அவங்க பார்த்த விஷயங்கள், அதெல்லாம் வந்து அவங்க பெர்ஃபெக்ட்டா கணிச்சாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டா எல்லாமே மாறிடுச்சு. சாச்சனா சொல்றது மாறிடுச்சு. எதுவும் நடக்கிறதும் இல்ல. அவங்க வந்து புரிஞ்சுக்கிறதும் இல்ல. அவங்க வந்து யார் என்ன பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது இல்ல. அ டீம்மேட்ஸோட வந்து பெருசா பேசி நான் இது பண்றதும் இல்ல. பெருசா குளோஸாவும் இருக்கிற மாரி எனக்கு தெரியல. 2 பக்கமும் கண்டிப்பா. பாய்ஸ் டீம் அண்ட் கேர்ல்ஸ் டீம் 2 பக்கமும் குளோஸா இருக்காங்க. பட் 2 பேரும் போயிட்டு வராங்க அப்படின்னு தான் பார்க்குறேன். ஒரு ஒரு நிலைப்பாடு இல்லாத இடத்துல இருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால சாச்சனா சொல்றதுனால சுனிதா வந்து ஃபைனல் வரைக்கும் வருவாங்க அப்படின்னா எனக்கு அப்படி தோணல. பட் மேபி விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கலாம். அவங்க ஃபைனல் வரைக்கும் எடுத்துட்டு வரலாம்னு பார்த்துருக்கலாம். பட் வேற பார்த்திருக்கலாம். வழி இல்ல அவங்களுக்கு. ஏன்னா கன்டென்ட் இல்ல. 2வது டிஆர்பி ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்போ வேற ஏதாவது கன்டென்ட் புதுசா தேவை அப்படிங்கிறதுனால பண்ணியிருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்கு. கன்டென்ட் தான் உங்களுக்கு அவசியம் அப்படின்னா, நீங்க வந்து இப்போ பின்னாடி பேக் ஸ்டேப் பண்றவங்க எல்லாரையுமே வந்து நீங்க வெளிக்காட்டலாம். ஒரு டாஸ்க்கா வச்சு. லாஸ்ட் கண்டிப்பா. சீசன்ல வந்து எப்படி வந்து எல்இடி ஸ்கிரீன்ல அவங்க பேசினதெல்லாம் வீடியோவும், ஃபோட்டோஸாவும் போட்டு நீங்க பண்ணீங்களோ, அது மாரி நீங்க மறுபடியும் பண்ணலாம். யார் பேசினாங்க என்னங்கிறதெல்லாம் மறுபடியும் பண்ணலாம். உள்ள கண்டிப்பா. இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய கேரக்டர தெளிவுபடுத்தலாம். ஸோ அது இன்னும் சுவாரஸ்யமா கொண்டு போகும். அத கண்டிப்பா. பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம. இப்போ இந்த வாரம் வந்துட்டு கேப்டன் அருண். இது வந்துட்டு லாஸ்ட் வீக்கே வந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம் இது. அப்பவே வந்து முத்துக்கு வந்து அருண் மேல ஒரு இது இருந்தது. ஒரு ஏதோ சம்திங் ஒரு கோவம், ஆத்திரம் ஏதோ இருந்தது. ஒரு வார்த்தை விடுறாங்க அவங்க. பேசிட்டு இருக்கும்போது ஜென்ட்ஸ்ங்கலாம் பேசுறப்போ ஒரு வார்த்தை விடுறாங்க. எலிமினேட் ஆயிட்டாருனாக்கா, இதுக்கு கேப்டனுக்கு வேற டாஸ்க் வைப்பாங்க அப்டின்னுட்டு. சோ அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இவங்களுக்கெல்லாம் இருந்திருக்கு. சோ அருண் வந்துட்டு சேவ்டுன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு முகத்துல ஈ ஆடல. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன். சோ அத கேரி ஃபார்வர்ட் கொண்டு வராங்க. இப்ப இன்னைக்கு வந்து இவருக்கு க்ரவுன் எல்லாம் வச்சு தீபக் தான் வந்துட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு மகாராஜா மாதிரி அவர கொண்டு வந்து நிறுத்துறாங்க. சோ இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு நெறைய வந்துட்டு அங்க சேலஞ்சஸ் இருக்க போகுதுன்னு. இதுல ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் ஒண்ணு முத்துக்குமார் எடுத்துட்டு வந்திருக்காரு. நீங்க பார்த்தீங்களா என்னன்றது தெரியல. ஒரு 10 பேருக்கான ஒரு சாப்பாடு ஏதோ வந்துட்டு போல்ல வைக்கிறதுக்கு அன்ஷிதாக்கு மறந்துடுறாராமா. அது எப்படி மறப்பாங்க? ஒரு வீட்ல வந்துட்டு ஒரு ஹவுஸ்மேட் இருக்கிறப்போ, அது எப்படி கணக்கில்லாம மறக்க முடியும்? சோ அன்ஷிதாக்கு வைக்கல. சரி வைக்கல அப்படின்னு சொல்லி விட்டுட்டா கூட பரவால்ல. இந்த ஒரு எச்ச பிளேட்ல, ஒரு எச்ச பவுல்ல அத வச்சு அவங்களுக்கு குடுக்குறப்போ, பக்கத்துல தீபக் இருக்காரு. இப்போ தீபக் அந்த மேனர்ஸ் தெரியலையா? ஸோ ஜாக் வந்துட்டு அந்த தீபக் வந்து காகிள் பண்ணப்ப அவருக்கு நீ கேட்டல்ல நேத்து. இல்ல தீபக் வந்து அவரு 3 பேர கார்னர் பண்றாரு. ஒண்ணு சௌந்தர்யா, இன்னொன்னு ஜாக்லின். அத தாண்டி அன்ஷிதா. இவங்க 3 பேர் தான் காரணம். ஏன்னா இவங்க 3 பேர் கேம் நல்லா ஆடுறாங்க. இல்ல நீ எச்ச தட்டுல இருந்து அன்ஷிதாவும் வைக்கிறியே, இது அன்ஷிதா வந்து டீசன்சி இல்லன்னு சொல்லலாமே! அன்ஷிதா மைண்ட் கேம் ஆடுறாங்க. ஒரு ஒரு தெளிவான ஒரு மைண்ட் கேம் ஆடுறாங்க. அ அதே மாரி ஜாக்லினும் ரொம்ப தெளிவா ஆயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்ப அவங்களுடைய கேமும் தெளிவாயிட்டாங்க. ரொம்ப அழகா இருக்கு.
சௌந்தர்யாவும் இப்ப கொஞ்சம் நல்ல டிஃபரெண்ட்டா ஒரு கேமா ஆமா. பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, இவங்க 3 பேரும் கொஞ்சம் டஃப் ஃபைட் குடுக்கும்போது, இவங்க 3 பேரையும் நம்ம வந்து டவுன்ஃபால் பண்ண வச்சா தான், நம்மளால மேல வர முடியும் அப்படிங்கிறது தீபக் அவர்களுடைய எண்ணமா இருக்கலாம். ஸோ, அதுக்காக தட்ஸ் வந்து அவங்க ஃபைன். 3 பேரையும் டார்கெட் பண்றாரு. பட் இந்த மேனர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் என்ன கேட்டா, அவர் அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணா கொஞ்சம் அவருக்கும் பெட்டரா இருக்கும், பார்க்கிறவங்களுக்கும் பெட்டரா இருக்கும். அ ஏன்னா, அந்த மேனர்ஸ்ங்கிற வார்த்தைகள் வந்து, இவர் இன்னைக்கு சொல்லிடுவாரு. நாளைக்கு அவருக்கே அது வந்து பேக் ஃபயர் ஆகி நிக்கும். இல்ல இது பக்கத்துல தான் நிக்கிறாரு. ஒரு எச்ச தட்டுல இருந்து எச்ச கையில எடுத்து வைக்கிறியே! இது தப்பு முத்து. அப்படி பண்ணாத. அவங்களுக்கு இல்லன்னு சொல்லிடு, சாரி சொல்லிடுனாக்கா முடிஞ்சு போகுது. ஏன் இதுல இன்டர்ஃபியர் ஆகல தீபக்ன்றது தான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருந்தது. அது கூட நீங்க மேனர்ஸ பத்தி பேசினதுனால தான் இந்த வருத்தம் கூட வருது. நீங்க எல்லார்கிட்டயும் ஈவனா இருங்க, யூனிக்கா இருங்க. எதுக்கு இந்த ஒரு இல்ல பாராபட்சம் ஜாக்லின் எதுக்கு? ஜாக்லின் பண்ணது வந்து மேனர்ஸ்ல வராது. ஜாக்லின் பண்ணது ஹைஜீனிக்ல வரும். ஹைஜீனிக். ஓகே. ஆமா. ஹைஜீனிக்ன்னு தான் நீங்க வந்து கேட்டுருக்கணுமே தவிர, மேனர்ஸ்ன்னு கேட்டுருக்க கூடாது. ஆனா ஜாக்லின்ட்டயும் அதே மேனர்ஸ்ங்கிற அந்த வேர்ட யூஸ் பண்ணதுங்கிறது, அது ரொம்ப பெரிய தப்பு என்ன கேட்டா. இப்போ வந்து கண்டிப்பா. அதே மாரியான ஒரு தவறு நடக்கும்போது கண்டும் காணாம இருக்கிறது. நேத்து எப்படி சௌந்தர்யா வந்து சாச்சனா கிட்ட பேசும்போது, நீங்க எப்படி அமைதியா இருந்தீங்கன்னு ஜாக்லின பார்த்து விஜய் சேதுபதி கேட்டாரோ, அதே கண்டிப்பா, மாதிரியான கேள்வி தான் வந்து இவருக்கும் எழுது. இப்ப மட்டும் கண்டிப்பா, நீங்க ஏன் வந்து பேசாம இருக்கீங்க? இப்ப மட்டும் ஏன் அமைதியா இருக்கீங்கன்னு கேட்க வேண்டிய நிலையில இருக்காரு. ஸோ கண்டிப்பா அவருக்கு கேக் அவருக்கு வேண்டப்பட்டவங்கன்னா அமைதியா இருக்காரு. அவருக்கு வேண்டப்படாதவங்க, கேம் நல்லா ஆடுறாங்க. அவங்கள விட ரொம்ப ஓவர் ஷைன் ஆகுறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட கொஞ்சம் கடுமை காட்டுறாரு. ஸோ இது கண்டிப்பா. இது வந்து தீபக் அவர்கள் மாறணும். மாத்துனா தான் அவருடைய கேம் பிளான் என்னங்கிறது வெளில வரும். இல்லன்னா இல்ல ஐ டோன்ட் திங்க் எனக்கு வந்து முத்துக்குமாரும், மத்த டீம்மேட்ஸும் வந்து அவர ஓவர் ஷேடோ பண்ணி அப்படியே போயிடுவாங்களோ அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். இல்ல என்னோட பார்வையில எப்படி இருக்குன்னா, முத்துக்குமார் இது வாண்டடா பண்ண மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். அந்த எச்ச கையில எடுத்து வைக்கிறது வாண்டடா பண்ணி ஏன்னா, இப்ப இதுக்கு வந்துட்டு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? அருண் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் தான் இந்த வீக் கேப்டன். சோ அவருக்கு வந்துட்டு எவ்வளோலாம் சேலஞ்சஸ் குடுக்கலான்னுட்டு தான் மேல மேல பிரஷர் பண்றாங்க. வேணும்னே தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்றது தான் தோணுது எனக்கு. இப்ப ஒட்டுமொத்தமா அருண் அருண வந்து வந்துட்டு அருண் வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிடுவாரு. அது வேற விஷயம். பட் வந்து அந்த அ ராஜாவுக்கான அந்த கோர்ட்ல இருக்கிற அந்த இத வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒன்னொன்னா ரிமூவ் பண்றாங்க அப்டின்னா, 5 கலர் ஆஃப் ரிப்பன்ஸ் அது தான் இருக்கு அதுல. ஸோ அதுல ஆமா, ஒன்னொன்னா ரிமூவ் ஆச்சு அப்டின்னா, அவருடைய கேப்டன் பதவி பறிக்கப்படும் அப்டிங்கிறது தான் வந்து 5மே ரிமூவ் ஆயிடுச்சு மொத்தமா அப்டின்னா, கேப்டன் பதவி பறிக்கப்படும் அப்டி தான் ரூல்ஸ். ஸோ ஆமா. அதுக்கான பிளானா இருக்கலாம். பட் எனக்கு 5மே பறிக்கப்படுமா? அப்டிங்கிறது எனக்கு ஒரு டவுட். ஏன்னா, அந்த அளவுக்கு இவ்வளோ நாள் அருண் வந்து இல்லாம இன்னைக்கு ஏன் இது புதுசா? அருண் நம்ம எல்லா சோசியல் மீடியால சொல்றதெல்லாம் இதுதான். அருண கார்னர் பண்றாங்க, கார்னர் பண்றாங்க. சோ ஒரு கேப்டன்ஷிப் கூட வந்துட்டு நீங்க அவருக்கு ஒழுங்கா குடுக்காம, இந்த அளவுக்கு அவர பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்றது தான் கேள்வி. சுவாரஸ்யமா எதிர்பார்க்குறாங்க. நீங்க சுவாரஸ்யமா எதிர்பார்க்கறதுக்கு இது கன்டென்ட் கிடையாது என்ன கேட்டா. ஆக்சுவலா இது வந்து அருண் இன்னும் இரிட்டேட் பண்ணும். அருண் கிட்ட இருந்து சில வார்த்தைகள வந்து வாண்டடா வெளில வர வைக்கும். எதிர்பார்க்கறாங்க. அ அ அதுதான் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதா நான் பார்க்குறேன். ஏன்னா, அருண் கோவப்பட்டு அவர் ஏதாவது வார்த்தைகள் வெளியில விட்டா மட்டும் தான், அவர வெளியில அனுப்ப முடியுங்கிறது தான் அ பிக் பாஸ் டீமோடைய எண்ணம்னு நெனைக்கிறேன். மேபி ஆமா. அதுக்கான பிளானா இருக்கலாம். ஏன்னா, அருண் வந்து கோவப்பட்டாலும் பெரிய அளவுல வார்த்தைகள் விடல எங்கேயுமே. ஸோ ஆமா. அதத்தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அவர் ஏதாவது வார்த்தைகள் ஏதாவது விடுறாரான்னு பார்க்கலாம். அது ஏதாவது பெரிய அளவுல இம்பாக்ட் குடுக்குதான்னு பார்க்கலாம். அதனால டிஆர்பி ஏறுமான்னு பார்க்கலாங்கிறது தான் அவங்களுடைய ஐடியாவா இருக்கலாம். பட் இது பெரிய அளவுல கன்டென்ட் குடுக்கும்னு எனக்கு தோணல. ஏன்னா, ஆமா. கேப்டன்சி வந்து ரிமூவ் பண்ணி நீங்க கேப்டன்சிய பறிக்கிறதுனால ஒண்ணும் ஆகப்போறது கிடையாது. அதுக்காக வந்து வெஞ்சன்ஸ் வச்சு அருண் விளையாட போறாருன்னா, எனக்கு அப்படி தோணல. அருண் வந்து வெஞ்சன்ஸ் வச்சு விளையாடுற பிளேயரா எனக்கு படல. ஏன்னா, கண்டிப்பா, அவரு இவ்வளவு நாளா அவருடைய கேம் எப்படி பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தாரு. லாஸ்ட் 1 வீக்கா தனக்கான கேம தானே எடுத்து ஆட ஆட ஆரம்பிச்சுட்டாரு. அப்பதான் வந்து கண்டிப்பா. நம்மளால வந்து ஷைன் பண்ண முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. தானே எடுத்து ஆட ஆரம்பிச்சாரு. அதனால தான் வெளில வந்தாரு அவரு. வெளில தெரிய ஆரம்பிச்சாரு எல்லாருக்குமே. ஸோ, அப்படிப்பட்ட ஒரு கேம் ஆடிட்டு இருக்கிறவரு தானா வார்த்தைய விட்டு, தானா பிரச்சனைய உருவாக்கிக்குவாருன்னு எனக்கு தோணல. மேபி அது பிக் பாஸ் டீம் ஏதோ தப்பு பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. இப்படி ஒரு கன்டென்ட் குடுத்தா டிஆர்பி வரும்னு அவங்க நினைக்கிறாங்களோன்னு தோணுது. பட் இத தாண்டி நெறைய டாஸ்க் இருக்கு. நீங்க நெறைய டாஸ்க் குடுக்கலாம். மறுபடியும் இப்ப ஹிந்தி ஷோஸ்ல இருந்து நீங்க டாஸ்க் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க டம்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ம். புதுசா ஏதாவது யோசிச்சு நீங்க பண்ணா ஓகே. பார்த்ததையே மறுபடியும் மறுபடியும் பார்க்கும்போது ஒரு சலிப்பு ஏற்படுது அது. சலிப்பு ஏற்படுது. இப்போ இந்த வாரம் அப்படின்னு பார்க்குறப்போ, இந்த வைல்ட் கார்ட் என்ட்ரீஸ்ல மஞ்சரி கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஓப்பன் ஆயிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஏதோ அந்த ப்ரோமோல வந்துட்டு அவங்களோட குரல் தான் ஜாஸ்தி இருந்தது. ஏன்னா, அந்த ஸ்வாப் இதுக்காக வந்து ஜாக் இவ்ளோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜாக்கே வந்துட்டு அவங்க அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. இப்ப இது ஏமாத்துறோம் நாங்கல்லாம் அப்படின்ற மாரி ஒரு கேள்வி எல்லாம் நியாயமான ஒரு கேள்வியா இருந்தது.
ஸ்வாப்ல ஆக்சுவலி இந்த வீக் வந்து அன்ஷிதாவும் அன்ஷிதா ரயான் 2 பேர் ஸ்வாப் ஆக போறாங்க போல இருக்கு. சோ பாப்போம் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ரியா போணும் அப்படிங்கிறது எல்லாரோட கருத்து. ரியா தான் வந்து ஸ்வாப் பண்ணுவோம், ஸ்வாப் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லிட்டு இருந்தப்போ, எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி தான் வந்து வாய்ஸ் ஓவர் குடுத்தாங்க. ரியாக்கே இதுல போறதுக்கு விருப்பம் இல்ல. நீங்க ஏன் வந்து ரியாவ வந்து ஃபோர்ஸ் பண்றீங்க? போஸ்ட் இது பண்றீங்க. வந்து நீங்க மண்டைய கழுவுற மாரி, அவங்களுடைய மண்டைய கழுவி நீங்க வந்து அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்றீங்க போறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அது அன்ஷிதாவுக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. அன்ஷிதா அதுக்கு சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. "மண்டைய கழுவின்னு சொல்லக்கூடாது" அப்படின்னு சொன்னாங்க. "இல்ல எனக்கு பச்சையா தெரிஞ்சது" அப்படின்னா, "பச்சையா மண்டைய கழுவி பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் அப்படி பண்றதே இல்ல" அப்படின்னு சொல்லி அது ஒரு சண்டை. அந்த சண்டையில எனக்கு தெரிஞ்சு ஆனந்தி வந்து ஒரு வார்த்தைய விட்டாங்க. "ஜாக்லின் வந்து ஆண் கிளினிக் போயிட்டு ஒண்ணுமே பண்ணல" அப்படின்னு சொல்லி. ஸோ ஜாக்லின் அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அ நான் வந்து ஆண்கள் அணியில இருந்தாலும், நான் தான் வந்து உங்களுக்கு புரொடெஸ்ட் பண்றதுக்கான ஐடியாஸ் கூட குடுத்தேன். அங்க என்ன பண்ணணுங்கிற ஐடியாஸ்லாம் நான் தான் குடுத்தேன் அங்கருந்து வந்து. ஸோ அப்படிங்கிறப்போ எனக்கு டாஸ்க் தான் அவங்க குடுக்கலையே தவிர, நான் வந்து அங்க இருக்கிற எல்லா டீடெயில்ஸையும் இங்க வந்து குடுத்துருக்கேன் நானு. அங்கருந்து நீங்க இங்கருந்து அங்க பார்க்கும்போது நான் ஒண்ணுமே பண்ணலன்னா, நான் அங்கருந்து பார்க்கும்போது நீங்களும் ஒண்ணும் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். நான் 2 பக்கமும் கண்டிப்பா. நடுவுல நின்னு பார்த்ததுனால தான், இங்க ஒண்ணு நடக்குது, அங்க ஒண்ணு நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சது. அதனால தான் நான் வந்து அங்க இருக்கிற டீட்டெயில்ஸ் இங்க கொண்டு வந்து குடுத்து, புரொடெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அந்த பக்கம் போய் நீங்க சாப்பிடுங்க. அவங்க இப்ப டிலே பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொல்றாங்க. ஸோ ஜாக்லினும் அதுக்கு சண்டை போட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஆனந்தி அவங்களுடைய ஸ்டாண்ட சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ரியாக்கு வந்து போறதுக்கு விருப்பம்னா போகட்டும், இல்லன்னா வேணாம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட வேண்டாம். சேஞ்ச் பண்ண உடனே, அன்ஷிதா நானே போறேன் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. ஸோ இந்த பாப்போம் இடத்துல இன்னைக்கு. வந்து இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஜாக்லினும் அ அ இவங்களும் நல்லா ப்ளே பண்றாங்கன்னு தான் பார்க்குறேன். மஞ்சரியும், ஜாக்லின் நல்லா ப்ளே பண்றாங்கன்னு பார்க்குறேன். அந்த ஆமா. ஐவரணி குழு வந்து அட் சுனிதா போனதுக்கு அப்புறமும் இன்னும் அப்படியே தான் இருக்கு. பட் அத உடைக்கிறதுக்கு நல்ல பிளானா இருக்கு. ஜாக்லினும், கண்டிப்பா. மஞ்சரியும் விளையாடுறத அவங்க நல்ல பிளானா ப்ளே பண்ணி ஆடிட்டு இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். ஸோ இது கண்டிப்பா. உடைஞ்சது அப்படின்னா, இன்னும் கேம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறேன். கண்டிப்பா. இது நாமினேஷனும் அன்னைக்கு நடந்தது. 2 பேர் நாமினேஷன் எப்படியோ விஷால் தப்பிச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். பட் விஷாலோட பேச்சு வந்துட்டு அவர் உண்மைய சொல்லணும். நான் இந்த வார்த்தை பேசியிருக்கேன்னுட்டுன்னு உண்மைய சொல்லணும். அத மீறி கேர்ல்ஸ் யாரும் அவங்களுக்கு நாமினேட் பண்ணலன்னா தான் அது பிரச்சனை. ஏன்னா இப்ப ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கெல்லாம். இப்ப என்ன இருக்குன்னா ஒரு சிம்பத்தி இருக்கு. இவரு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. வெளியில வேற மாரி போர்ட்ரே ஆயிருக்குன்ற மாரி ஒரு சிம்பத்தி கேர்ல்ஸ் டீம்ல இருக்கு. சோ அவர் என்ன வார்த்தை சொன்னாருன்றத பிக் பாஸ் கண்டிப்பா அத சௌந்தர்யாக்கே அது அவங்களுக்கு தெரியல. சௌந்தர்யாவுக்கே வந்து அது தெரியல. தெரியல. ஆனா ஏன்னா சம்திங் நம்மள சௌந்தர்யா லாஸ்ட் சொல்லியிருக்காங்கன்னு நைட் வந்து தெரியுது. லாஸ்ட் நைட் விஜய் சேதுபதி பேசுனதுக்கு அப்புறம் சௌந்தர்யா வந்து விஷால் கிட்ட நார்மலா தான் பேசுறாங்க. விஷாலும் நார்மலா பேசுறாரு. எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாரி. அதுதான் வந்து எப்படி அப்படிங்கிறது புரியல. ஏன்னா, அவ்வளவு இதா பேசிட்டு, ஒரு பொண்ண பத்தி அவ்வளவு தப்பா பேசிட்டு, அதே பொண்ணுகிட்ட நீங்க எப்படி சிரிச்சு பேசுவீங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. ஸோ, அது அத வந்து விஷால் எப்படி எப்படி அத மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு இன்னும் புரியல. ஆமா ஒரு இதுல வந்து குற்ற வெளியில அவங்க ஃபேமிலி பார்ப்பாங்க, பண்ணுவாங்கன்னு விஷால் நெனைக்கிறத தர்ஷிகா சொல்றாங்க. விஷால் என்ன நினைக்கிறாருன்னு தர்ஷிகா சொல்றாங்கங்கிறது தான் தர்ஷிகா எனக்கு பெரிய சொல்றாங்க. ஆச்சரியம். இதுல சௌந்தர்யா வந்து இதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சாட்சனா பேசுறாங்க. சௌந்தர்யா தப்பா எடுத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறத சொல்றதுக்கு சௌந்தர்யா இருக்காங்க. சௌந்தர்யா சௌந்தர்யா தான் சாட்சனா அத சொல்லணும். எப்படி முடிவெடுக்கிறாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. இல்ல முதல்ல வந்துட்டு விஷால் ஹாஸ் டூ கம் அவுட். நான் இத பேசினேன். இதுதான் இப்படி சொன்னாங்க அப்படின்றத அவர் வெளிப்படையா பேசணும். அப்படி விஷால் இல்லன்னா எதுவுமே பிக் ஓப்பனா பாஸ் பேச மாட்டேங்கிறாரு. விஷால் பேச வந்து மாட்டேன். ரொம்ப ஓகே. ரொம்ப சான்ஸ் கு குடுத்திருக்காங்க, இல்ல டைம் குடுத்திருக்காங்கன்னே வச்சுக்கலாம். அப்ப பிக் பாஸ் வந்துட்டு அந்த வீடியோவ கண்டிப்பா போட்டே ஆகணும். இப்படி பேசியிருக்காருன்றத வெளியில கொண்டு வரணும். இல்லன்னா இது எல்லாருக்குமே வந்துட்டு இது ஒரு அசிங்கமா தான் இருக்கு இது. ஒருத்தர பத்தி தப்பா பேசுறதுனாக்கா இப்படிதான் பேசணுமா? அந்த பொண்ணு நிக்கிறது, குனியறது இப்படிதான் பேசணுமா? வேற வார்த்தைகளே இல்லையா ஒரு பொண்ண பத்தி பேசுறதுக்கு அப்படின்றது. எதுக்கு இவ்வளவு பேசுறாரு விஷால்னா, விஷாலுக்கு கிடைக்கிற கிளாப்ஸ விட சௌந்தர்யாக்கு நெறைய கிளாப்ஸ் கிடைக்குது. இதுதான் அவரோட பிரச்சனை. சோ இன்னைக்கு பார்க்கலாம் ஹரிஷ் எப்படி போகுதுன்னு. இந்த நாமினேஷன் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். பிக் பாஸ் கிட்ட ரொம்ப ஈகரா நாங்க வெயிட் பண்றோம். விஷாலோட உண்மையான முகத்தை வெளியில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு லெட்ஸ் see என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. நன்றி. நன்றி.